ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! அடுத்த வீடியோ சந்திக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சேனலோட 3வது வீடியோ இது. இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ற OBS ஸ்டுடியோ இருக்குல்ல, அந்த ஸ்டுடியோல ஒரு பிளக்கின் ஆட் பண்ற மாரி. இது ஸ்ட்ரீம் லேப்ஸ் இல்லாம, ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பிளக்கின் ஆட் பண்ற மாரி. நீங்க Chromeல போயிட்டு ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டூல்ஸ் ஒன்று இருக்கும். அதில் ஓவர்லே கேலரி அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய தீம்ஸ் அண்ட் விஜெட்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூ அனிமேட்டட் ஸ்ட்ரீம் ஓவர்லேஸ் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதை பிடிச்சிக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 5 தீம்ஸ் வந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் மை ஓவர்லேன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஓவர்லேஸ் எல்லாமே அதில் தான் லிஸ்ட் ஆகும். நான் ஒரு ஓவர்லே சூஸ் பண்ணுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்குல்ல, நீங்கள் 2ல் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் போடும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே செகண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக உங்களுக்கு தேர்டு அப்படியே அதை எடிட் பண்ணி காமிக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடிட் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை மக்களே, எல்லாமே சிம்பிள் தான். நீங்கள் ஒவ்வொரு தடவும் எடிட் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி OBS ஸ்டுடியோவில் பேஸ்ட் பண்ணுறது தான். நான் எல்லாமே எழுதி முடிச்சுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகட்டும். ஒரு வழியாக நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம OBS ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதை ப்ரௌசர் ஓப்பன் இருக்கும். அந்த ஆப் அதை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணி வித் அண்ட் ஹைட்டை செட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே கேப்சர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. இதுக்கு மேலே அவ்வளோ அந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.